ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ் சேனலுக்கு வருகை தரும் அன்பர்களுக்கு வருக வருக என்று மனமார்ந்த அன்போடு வரவேற்பு தருகிறோம். வேணாம் பாஸ், இந்த லாங்குவேஜில் வேணாம், சாதாரண லாங்குவேஜில் போங்க. உங்கள் பாயிண்ட்டை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும், அதுதான் முக்கியம். நோ ஷோ அப், ஓகேயா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்கா, ரிவைவல் ஆஃப் சாஃப்ட் இஸ்லாம், டீரேடிகலைசேஷன். நாம் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கிற, நான் ஸ்பெஷலி தமிழில் நான் ஒருத்தன் தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், டீரேடிகலைசேஷன். அடிக்கடி சொல்கிற டீரேடிகலைசேஷன் பிளான் நம்ம சூப்பர் ஹீரோ எம்பிஎஸ் சவுதி கிங் மூலமாக 2030 விஷன் 2030க்குள்ளே இதை டார்கெட் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருக்கார். சரி, அது எதுக்கு சவுதி அரேபியாவிலேருந்து பண்ணோம்? என்ன பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேருந்து தான் அதுக்கான முடிவையும் ஆரம்பிக்கணும். அதாவது பெட்ரோல் வந்த காசில் சவுதி அரேபியா ஒரு காலத்தில் வஹாபிசத்தையும் மதர்சா எஜுகேஷனையும் ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ மோஸ்ட் இஸ்லாமிக் பீப்புள்ஸை ரேடிகலைஸ் பண்ணாங்க. ஸோ அதை சரி பண்ணோன்னா மறுபடியும் சவுதி அரேபியா, த ஹோலி லேண்ட் ஆஃப் இஸ்லாம், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் சரியாக இருக்கும். ஸோ எம்பிஎஸ் அவர் ஒரு கிராண்ட் விஷனோட இது ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம அந்த எக்ஸிக்யூஷன் என்ன, அதுக்கு ஏன் ரீசன் என்ன, எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். நீங்கள் ரெடியா? சரி, ஓகே, போகலாங்களா? ஆரம்ப காலத்தில் மிடில் ஈஸ்டில் இருந்தது பாகன் கல்ச்சர். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த நாடோடிகள், அந்த மாதிரி ஒரு கல்ச்சர். லேண்டோ ரிசோர்ஸஸும் எங்கே இருக்கோ அங்கே இவங்க ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த சீதோஷ்ண அங்கே இருக்கிற கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன கல்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுக்குள்ளே. அதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக போனவங்க, வேறு பக்கம் ஈராக் அந்த மாதிரி போனவங்கெல்லாம் வேறு சின்ன சின்ன குட்டி குட்டி கல்ச்சராக அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிருந்தாங்க. வேறு பேசிக்கலாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரியான கல்ச்சர். அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள வார் நடந்தது, ரிசோர்ஸஸ்க்காக அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. அப்போது முதலாக இஸ்லாம் கல்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. இஸ்லாம் கல்ச்சருக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அப்ரஹாம் கல்ச்சர் இது இருந்தது. அப்ரஹாம் கல்ச்சர்லேருந்து 3 பிரிவு ஸ்டார்ட் ஆச்சு. ஒன்று இஸ்லாம், ரெண்டாவது கிறிஸ்டியனிசம், அதுக்கப்புறமா ஜுடாயிசம். 3 ரிலீஜியன் ஸ்டார்ட் ஆச்சு. இதில் ஜுடாயிசம் ஒரு சாஃப்ட் ரிலீஜியன், பட் கிறிஸ்டியனிசம் அண்ட் இஸ்லாம், தீஸ் ஆர் ஆல் அக்ரெசிவ் ரிலீஜியன். அவங்க வந்துட்டு அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க ரிலீஜியனை ஸ்ப்ரெட் பண்ணி டோட்டல் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஒரு எய்மோட ஸ்டார்ட் ஆன ரிலீஜியன். ஓகேங்களா? ஸோ இஸ்லாம் ஸ்டார்ட் ஆன சவுதி அரேபியாவிலேருந்து ஆல்மோஸ்ட் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா கேலிஃபேட், ஓட்டமன் எம்பையர், கேலிஃபேட்ஸ், இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி வேர்ல்டை ஃபுல்லாக அவங்க டாமினேட் பண்ணுற மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தாங்க. இது முகல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த கல்ச்சர்லேருந்து டெவலப் ஆன சின்ன சின்ன பார்ட்ஸ் தான். ஸோ அவங்க அந்த பக்கம் டெவலப் ஆகும்போது இன்னொரு பக்கம் கிறிஸ்டியனிசம் அது டெவலப் ஆச்சு. யூரோப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அவங்களும் இந்த பக்கம் வர ஆரம்பித்தாங்க. எந்த பக்கம்? மிடில் ஈஸ்ட். ஏன் மிடில் ஈஸ்ட் பக்கம் வர ஆரம்பித்தாங்கன்னாக்கா, இந்தியா இந்த மாதிரி வேறு கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போனோன்னா அப்போல்லாம் லேண்ட் ரூட் தான். முதல்ல சீ ரூட் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ லேண்ட் ரூட்டில் வரணுன்னாக்கா இந்த கல்ச்சரை கிராஸ் பண்ணி தான் வரணும். அப்போது பேசிக்கலாக யூஸ்வலாக நடக்கும் இல்லைங்களா, 2 சிவிலைசேஷன் நடுவில் வார், எக்கச்சக்கமான வார்ஸ் எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா சீ ரூட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. சீ ரூட்ஸ் கண்டுபிடிச்சி அவங்க வேறு பக்கம் இருந்து இந்தியாலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு அது. பட் இஸ்லாமிசம் அங்கேருந்து மறுபடியும் டுவர்ட்ஸ் சவுத் அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் ஆஸ் வெல் அஸ் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டு இருந்தது. இது ஒரு காலகட்டம். ஆரம்பத்தில் ராஜாங்க அரசர்கள் நடுவில் நடந்த போர் அது தனி. அந்த டைமுக்கு வந்து ரிலீஜியன் பேஸ்டும் நடந்துட்டு இருந்தது ஒரு பக்கமாக. அதுக்கு அடுத்தது கம்யூனிசம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிது யூரோப்பியன் கண்ட்ரீஸில். ஸோ கம்யூனிசம் வந்து சேம் கான்செப்ட், ஃபுல்லாக வேர்ல்டு வந்து எல்லாருமே ஈக்குவல், நோ ஹையர் அத்தாரிட்டிஸ் ஆர் நோ லோயர் அத்தாரிட்டிஸ், எல்லோரும் ஈக்குவல்ன்ற ஒரு கான்செப்டில் கம்யூனிசம் ஸ்டார்ட் ஆச்சு. கம்யூனிசம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்கள்லாம் அதில் அஃபெக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ கம்யூனிசம் வர்சஸ் கேபிட்டலிசம் ஆச்சுது. முதல்ல ரிலீஜன் இஸ்லாம் வர்சஸ் கிறிஸ்டியனிசம். நவ் மேஜராக வார்ஸ் நடந்தது வந்து கம்யூனிசம் வர்சஸ் கேபிட்டலிசம். ஸோ இந்த வார்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஆயில் கண்டுபிடிச்சிட்டாங்க, க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் எக்கனாமியை வந்து ஃபுல்லாக புரட்டி போட்டுருச்சு.
க்ரூட் ஆயில் இல்லாமல் எந்த எக்கனாமியும் நடக்காது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கிறிஸ்டியன்ஸ் வந்து முஸ்லீம்ஸ் கூட அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களையும். அதுக்கு முன்னாடி வரலாம் அக்செப்ட் பண்ணாதவங்க அதுக்கப்புறமா அவங்கள அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். ஏன்னா அந்த டைமுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்டில் தான் க்ரூட் ஆயில் இருந்தது, மற்ற இடத்துலலாம் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறமா பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், ஈவன் அமெரிக்கா எல்லா பக்கமும் ஆயில் ரிசர்வ்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அது வேறு கதை. இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கோம். ஸோ மிடில் ஈஸ்ட் மேலே டிபெண்ட் ஆகிருக்கிறோம் ஆயிலுக்காக. ஸோ ரிலீஜனை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ என்ன பிளானிங் இருந்ததுனாக்க அவங்கள வந்து வேறு விதமாக டாமினேட் பண்ணணும். எப்படி டெக்னாலஜி ஃபுல்லாக வந்து இவங்ககிட்ட இருக்கும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட. அவங்க வந்து லேண்ட் ட்ரில் பண்ணி பெட்ரோல் எடுக்கிறது, க்ரூட் ஆயில் எடுக்கிறது, அதை ரீஃபைன் பண்ணுறது எல்லா கண்ட்ரோல்லையும் அவங்க வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கான ரிசோர்ஸஸ்க்கான ஒரு இன்கம்மை வந்து அந்த கிங்ஸ்க்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சுது. இந்த பணம் எக்ஸ்ட்ராவாக வந்த பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் யோசித்தாங்க, நம்ம இந்த பணத்தை வச்சு இன்னும் ஃபுல்லாக வேர்ல்டை வந்து இஸ்லாமிக்காக மாற்றி விடணும், இந்த ஃபுல்லு வேர்ல்டை இஸ்லாமிக் வேர்ல்டாக மாற்றணும். அவங்க வஹாபிசம் அந்த கான்செப்டெல்லாம் 1970s தான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிது. ஸோ மதர்சா எஜுகேஷன் எல்லா பக்கம் போயிட்டு மதர்சா எஜுகேஷன் கொடுக்கறது, அது மூலயமா இஸ்லாமிக் பீப்புள்ஸை வந்து ரேடிகலைஸ் பண்ணுறதெல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் தான் இதை பற்றி நம்ம பேசணுன்னா ஒரு தனியாக ஒரு வீடியோ பேசணும். ஏன்னா சின்னதாக இந்த வீடியோ வந்து இதில் பேச முடியாது. ஸோ ரேடிகலைசேஷன் ஸ்லோவாக ஆரம்பித்து ஸ்லோ பாய்சனாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போயிருந்தது. இந்த சேம் பீரியடில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஆயில் ரிசர்வ்ஸ் இல்லாமல் வேறு டெக்னாலஜிஸ்லாம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஐடி ஃபீல்டு, பயோடெக், ஃபின்டெக், ஹார்ட்வேர்ஸ், இகாமர்ஸ், சாஃப்ட்வேர், ரியல் எஸ்டேட் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து டெவலப் ஆகிட்டே போயிருந்தாங்க. இப்போது அவங்க நடுவில் கேப் வந்துருச்சு, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கும் நடுவில். பர்டிகுலரில் இஸ்லாமிக் ரிலீஜியன் வர்சஸ் கிறிஸ்டியன் ரிலீஜியன். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாமல் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க. ஏன்? ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் தான், மேபி 100 years 150 years, அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அது அவங்களுக்கு புரியல. ரெண்டாவது, இஸ்லாமிக் வேர்ல்டாக மாற்றுறது ரொம்ப கஷ்டன்றது அவங்க லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அரௌண்ட் 2000. ஸோ இந்த பீரியடில் வந்து துபாய் இருக்கு இல்லைங்களா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அவங்க கொஞ்சம் லிபரலைஸ் ஆகிட்டாங்க. அதாவது ரேடிகலைஸ்டு இஸ்லாம்லேருந்து அவங்க கொஞ்சம் லிபரலைஸ்டு இஸ்லாமாக அவங்க கன்வெர்ட் ஆகி அவங்க கண்ட்ரி நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிது, பர்டிகுலராக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். பட் மிச்சம் இருந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ரேடிகலைஸ்டு கண்ட்ரியாகவே நின்று போயிடுச்சு, அதை தாண்டி வளரல. ஏன்னா அவங்க மதர்சா எஜுகேஷனை மட்டும் வேறு யூனிவர்சல் எஜுகேஷன் பக்கமாக யோசிக்கவே இல்லை. ஸோ அங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு, இதுக்கு சொல்யூஷன் தேடுறாங்க. தேடும்போது பேசிக்கலாக நம்ம ஒரு சவுதி கண்ட்ரி மட்டும் எடுத்துக்கலாம். சவுதியில் வந்து சுன்னி இஸ்லாம், ஷியா இஸ்லாம் மேஜர் செக்ஷன். சுன்னி இஸ்லாமில் வந்துட்டு ஹன்பாலி, ஹனாஃபி அந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன கேஸ்ட் எல்லாம் இருக்குது. அதில் டாமினன்ட் வந்து ஒரு 4 கேஸ்ட்: ஹனபாலி, ஹனாஃபி, ஷஃபி ஆர் மலிக்கி. நான் இந்த நேம்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது மேபி தப்பாக இருக்கலாம், நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிங்க, படித்து வேறு யார்கிட்டையாவது கேட்டு கரெக்ட் பண்ணிங்க. ரெண்டாவது வந்து ஷியா செக்ஷன். ஷியா செக்ஷன்லேயே மேஜராக ஒரு 3 கேஸ்ட் வந்து டாமினண்ட்டாக இருந்தது. அது வந்து ஜராரி, இஸ்மாயிலி, ஜைதி, இந்த 3 கேஸ்ட் வந்து டாமினண்ட்டாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு கேஸ்ட் ஒரு செக்ஷன்லேயும் ஒரு கேஸ்ட்லேயும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒரு ஹதீத். குரான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சேம். குரான் அந்த ஹோலி புக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சேம். பட் ஹதீத் சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம மனு தர்மம்ன்ட்டு இங்கே குழப்பிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மனு தர்மம்னு சொல்லலாம். இது அந்தந்த ஏரியாவில் வந்து அவங்கவுங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஒரு புதுசாக ஒரு க்ரியேட் பண்ணாங்க. எப்படி லைஃப் ஸ்டைல் இருக்கணும், நம்ம கல்ச்சர் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஒரு டெரிவேஷன் கொண்டு வந்தாங்க. நம்ம இந்த டெரிவேஷன்லாம் வந்து நிறைய ஆயிடுச்சு. அதாவது ஹதீத்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஹதீத்ஸ் ஆயிடுச்சு. அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு, நிறைய ஹதீத்ஸ். ஸோ இதனால் ரொம்ப கன்ஃபியூஷன். அதாவது ரீஃபார்ம் பண்ணோன்னாக்கா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்க ஃபஸ்ட்டு யோசித்தது வந்து ஹதீத்ஸ் டோட்டலாக எத்தனை ஹதீத்ஸ் இருக்குது, அரௌண்ட் 1500 அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான், எக்ஸாக்ட்லி தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு குரூப்பிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஹதீத்தை வந்து குட் ஹதீத், பேட் ஹதீத், அது அவங்க அரபிக்கில் வந்து அஹாத் ஒரு முத்வாத்திர் அப்படி சொல்கிறாங்க. முத்வாத்திர் ஹதீத்னாக்கா நல்ல நல்ல கருத்துங்களை வச்சுருக்கிற ஓரளவு, அதாவது 100% நல்ல கருத்துங்கன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருக்கிற கருத்தை வச்சுருக்கிற ஹதீத்ஸை ஒரு குரூப்பிங். அதாவது ரொம்ப மோசமான கருத்துக்களை வச்சுருக்கிற, அதாவது ஜிஹாத்,
இதெல்லாம் வந்து ஒரு பியூட்டியாக சொல்கிற ஹதீத்ஸ், அதையெல்லாம் அஹாத் அதீத், அந்த மாதிரி 2 குரூப்பிங் பண்ணாங்க. இந்த அஹாத் அதீத் இதை வந்து முதல்ல அந்த சொசைட்டிலேருந்து வெளியே எடுக்கணும். இதை இதுக்கப்புறமா யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது, அதுபடி நடக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரணும். இந்த முத்தாவத்திர் ஹதீத் இருக்கு இல்லைங்களா, அதில் எந்தெந்த பார்ட் வந்து ரொம்ப ரேடிகலைஸ்டாக இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல், நல்ல ஒரு ஹியூமானிட்டி இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிது. அடுத்ததாக வந்து ஷரியான்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்லாமிக் லா. இந்த ஷரியாவோட பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹோலி குரான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஹதீத்ஸ், சுன்னா, இஜ்மா, கியாஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் இருந்தெல்லாம் ஷரியாவோடது அந்த ப்ராட் ரேஞ்சை வந்து குறைச்சி யூனிவர்சல் லாகு ஈக்குவலாக கொண்டு வரதுக்கு ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? எம்பிஎஸ் ஒரு கிரேட் ஸ்காலர், ஹி ஹிம்செல்ஃப் ஏ கிரேட் ஸ்காலர். அவர் வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக புரிஞ்சவர். ரெண்டாவது வந்து அவர் வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அவர் கிங் ஆனதுக்கப்புறமா 2015 ஐ திங்க் 2030 விஷன் டாக்குமெண்ட் ஒன்று தயாரித்தார். அதுபடி அவர் முதல்ல வந்து பப்ளிக்கு சொல்ல ஆரம்பித்தார், நம்மளோட ஆயில் பேஸ்ட் எக்கனாமி ஒன்ஸ் ரிசர்வ் கத்தமாயிருச்சுன்னா, ஆயில் ரிசர்வ்ஸ் கத்தமாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு பாகன் லைஃப்க்கு போக முடியாது. ஸோ வி ஹாவ் டு டைவர்சிஃபை அவர் எக்கனாமி. நம்ம எக்கனாமியை வந்து வேறு மாதிரியான இன்கம் சோர்ஸஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை மைண்டில் உட்கார வச்சார். அதே மாதிரி அந்த இன்கம்லாம் வரணுன்னாக்கா நம்ம எக்ஸ்ட்ரீமிசம், இந்த ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம் இல்லைங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் வந்து மற்றவங்கள கூட நம்ம வந்து ஈஸிலி பிஸ்னஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து பப்ளிக்கு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு மாடர்னைசிங் சவுதி கிங்டம், எனக்கு ஏற்கனவே சொன்னேன், சவுதியிலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்துட்டு கரெக்ஷனும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஸ்கூல்ஸ்லேருந்து வஹாபிசம் பேஸ்டு புக்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணாங்க. பசங்க குழந்தைங்கள்லேருந்து அதை படித்தாங்கனாலே அது மாறிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பர்சனல் லாஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, பர்சனல் லா, சிவில் லா, பீனல் கோட் லா, ஐ மீன் மரண தண்டனை, அந்த மாதிரி இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் அது அந்த ஷரியா சட்டத்திலேருந்து யூனிவர்சல் லாக் ஈக்குவலாக கொஞ்சம் நியூ லாஸ் எல்லாம் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இஸ்லாமில் இருக்கிற முதல் முக்கியமான பிரச்சனை உமன்ஸ் லிபரேஷன். கேர்ள்ஸ்க்கு வந்து ஃப்ரீடமே கிடையாது அதில். ஸோ அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணாங்க. லிபரேஷன் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கேர்ள் வந்துட்டு வெளியே போகணுன்னாக்கா கார்டியன் இல்லாமல் வெளியே போக முடியாது. அந்த சட்டம் இருந்தது. அப்படி போனவங்கள அரெஸ்ட் பண்ணுறது கூட அங்கே ரைட்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் போகலாம் ஃப்ரீயாக. ரெண்டாவது வந்து ஸ்கார்ஃப், நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், விருப்பப்படலைன்னா போட வேண்டாம். அதுக்கப்புறமா டிரைவிங், லேடிஸ்க்கு டிரைவிங் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் எல்லாம் இருந்தது, அந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க. ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஒன்றா விமன்ஸ் லிபரேஷனில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறமா ஹிஜ்ரி கேலண்டர், அதாவது இஸ்லாமிக் கேலண்டர்லேருந்து யூனிவர்சல் கேலண்டர், கிரெகோரியன் கேலண்டர் இருக்கு இல்லைங்களா, அதை அடாப்ட் பண்ணாங்க. ஏன்னாக்கா ஹிஜ்ரியன் கேலண்டர் வந்து ஒரு ரம்ஜான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ரம்ஜான்றது வந்து ஒரு ஃபிக்ஸ் டேட் கிடையாது எப்போவுமே. ஸோ அதனால் என்னென்னா அவங்களுக்கு ட்ரேட் பண்ணும்போது டேட்ஸ் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிவர்சல் கேலண்டர் அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஹிஜ்ரி கேலண்டர் ஒன்லி ஃபார் ரிலீஜியஸ் பர்பஸ், அஃபிஷியல் பர்பஸ்க்கு வந்து கிரெகோரியன் யூனிவர்சல் கேலண்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த அடாப்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா இஸ்ரேல், பாரத், இந்தியா போன்ற இந்த கண்ட்ரியெல்லாம் வந்து அவங்க எப்போவுமே நெக்லெக்ட் பண்ணுவாங்க, அதை வந்து காஃபியராக பார்ப்பாங்க. அந்த மைண்ட் செட்டை மாற்றி அவங்களோட ட்ரேட் டீல்ஸ், என்ன பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து டெக்னிக்கலி தே ஆர் ஸ்ட்ராங் அண்ட் பாரத் ஸ்கில்டு பீப்புள்ஸ், டேலண்டட் பீப்புள்ஸ் எல்லாம் பாரத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள கூட நம்ம டீல்ஸ் எல்லாம் பண்ணோம்னாக்கா நம்ம கண்ட்ரியில் வந்து ட்ரேடிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்தியா கூட வந்து இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்லாம் அவ்வளோ க்ளோஸாக கிடையாது, எப்போவுமே அகைன்ஸ்டாக இருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரிஸ் விட்டு மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நம்மளோட கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் ஆகிட்டாங்க. ஈவன் மோடி சார் வந்துட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு இங்கேயும் சவுதிக்கு இங்கேயும் வந்து பிரதர்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் அந்த மாதிரி மாறிடுச்சு. அதுக்கு அடுத்தது என்டர்டெயின்மெண்ட். இஸ்லாமில் வந்துட்டு மியூசிக், ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பேன் இருந்தது. ஸோ பப்ளிக் வந்து மைண்ட் செட் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. முதல்ல வந்து மைண்ட் செட்டை ஃப்ரெஷ் ஆக்கணுன்னாக்கா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு சினிமா தியேட்டர் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மியூசிக் கான்சர்ட்ஸ்,
அதெல்லாம் வர ஆரம்பிச்சது. நிறைய இதுக்கு ரெசிஸ்டன்ஸும் நடந்துட்டு தான் இருந்தது பேரலாக. இஸ்லாமிக் கிளரிக்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்தாங்க. பட் தே வெண்ட் அஹெட். அவங்க வந்து இந்த ரீஃபார்ம்ஸ் தேவையப்படுது. ஸோ இன்னொரு ஐடியா என்னன்னாக்கா, நியூ முராப்பான்னு ஒரு மல்டி கல்ச்சரல் சிட்டி. நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபஸ்ட்டு லிக்கர் ஷாப் கூட ஓப்பன் ஆயிடுச்சு அங்கே. ஏன்னா வெளியிலேருந்து வர பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து அவங்க லிக்கர்ஸ் ஹேபிட் இருக்கிறவங்க வந்து அங்கே வர்றதில்லை ட்ரேடுக்காக. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு முராபா சிட்டியில் வந்துட்டு அதை அலோவ் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க லிக்கர்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு பிளான் இருக்குது, அது நான் பின்னாடி சொல்கிறேன். அதே சமயத்தில் பேரலாக வந்து ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸும் கொஞ்சம் நடந்தது. அதாவது ஹதீத்ஸில் நான் சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே, பேட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த ஒர்க் ஒரு பக்கமாக நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் டொனேஷன்ஸ், மாஸ்கிலலாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. பேன் ஆன் டொனேஷன்ஸ் ட்ரைவ். அதுக்கப்புறமா ப்ரொஹிபிஷன் ஆஃப் இஃப்தார், இந்த இஃப்தார் பார்ட்டிலாம் நடக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பேன் பண்ணாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அதாவது அப் டு 10 years நினைக்கிறேன், அந்த மாதிரி அது கீழே இருக்கிற குழந்தைங்கள வந்து மஸ்க் கொண்டு வரக்கூடாது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ரிலீஜியன் கம்பல்சரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒர்ஷிப்பர்ஸ், ஏன்னா அது வேறு கண்ட்ரி ஆளுங்க அங்கே இருக்காங்க. ஸோ ஒர்ஷிப்பர்ஸ் வந்து கம்பல்சரி சப்மிட் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ், அவங்க ஐடிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். அது ஒரு ரூல்ஸ் கம்பல்சரி பண்ணாங்க. அதுக்கப்புறமா ப்ரேயர்ஸை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, சவுண்ட் அதிகமாக வைக்கிறது. நம்ம ஸ்பீக்கர்லாம் இருக்குங்களா, இன்னும் இங்கே இந்தியாவில் ப்ராப்ளம் இருக்குது. பட் அங்கெல்லாம் வந்துட்டு வால்யூம் எல்லாம் ரொம்ப மினிமமாக தான் வைக்கணும், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த பக்கம் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயும் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போதைக்கு லாஸ்ட்டாக ஒரு பிளான் என்ன இருக்குன்னாக்கா, சவுதி அரேபியாவில் வந்துட்டு இந்த ரோம் இருக்கு இல்லைங்களா, ரோம் வந்து ஒரு ஸ்பெஷல் சிட்டி, கிறிஸ்டியன் ரிலீஜனுக்காக ஒரு ஸ்பெஷல் சிட்டி, சேக்ரட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அது மாதிரி மெக்கா மதீனா இருக்கிற ஏரியாவை வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிமார்க் பண்ணி, அவங்க மார்க்கிங் பண்ணி, அந்த ஏரியா வந்து ஸ்பெஷலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் ரிலீஜியஸ் ஏரியாவும், மற்ற டோட்டல் சவுதியை வந்து மல்டி கல்ச்சுரல் ஸ்டேட்டாகவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2030 இந்த சிச்சுவேஷனில் கொண்டு வர மாதிரி ஒரு கிளியர் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம், இந்த டீராடிகலைசேஷன் நடக்கலைன்னா இவங்களோடது, அதாவது நம்ம பார்க்குறோம் நார்மலாக வயலன்ஸ் எல்லாமே வந்துட்டு இஸ்லாமிக் ரேடிகலைஸ்டு பீப்புள்னால க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதை ப்ளஸ் அடிஷ்னலாக அந்த கம்யூனிஸ்ட் வந்து ரேடிகலைஸ்டு பீப்புளை வந்து இக்னேட் பண்ணுற வேலையை வந்து கம்யூனிஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு டீராடிகலைஸ் பண்ணியே ஆகணும் மைண்ட் செட். அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் இருப்பாங்க 2030 அப்புறமா கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லா ரிலீஜியனில் வந்து பேசிக்கலாக ஒரு சிலர் ஹார்ட் கோர் பீப்புள்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க இருந்தாலும் பட் நார்மல் பீப்புள் வந்து மோஸ்ட்லி ரேடிகலைசேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் சவுதி மாறிடுச்சுன்னா அங்கேருந்து ஃபுல்லாக வேர்ல்டில் இருக்கிற மொத்த இஸ்லாமிக் பீப்புள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீராடிகலைசேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய சான்ஸ் இது. ஸோ இந்த ஒர்க் நடந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது, கொடுத்துருக்கேன். ஐ திங்க் உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏதாவது விட்டுருந்தாங்க. அவர் இந்த டீராடிகலைசேஷன் பற்றி சவுதி கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம், டோன்ட் ரைட் தட் வி ஆர் இன்டர்பிரேட்டிங் இஸ்லாம். அதாவது நாங்கள் வந்து இஸ்லாமை வந்து இன்டர்பிரேட்டிங், என்ன சொல்கிறது கரெக்டான தமிழ் வார்த்தை, அதில் வந்து உள்ள நுழைஞ்சி குழப்பறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை. வி ஆர் ரீஸ்டோரிங் இஸ்லாம் டு இட்ஸ் ஒரிஜினல். அதாவது ஒரிஜினல் இஸ்லாம் 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த ஒரிஜினல் இஸ்லாம் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அண்ட் அவர் பிக்கஸ்ட் tools are the prophets practices and daily life in Saudi Arabia before 1979. அவரே ஒத்துக்கிறாரு 1979 அப்புறமா தான் ரொம்ப ரேடிகலைஸ் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ அந்த டீரேடிகலைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த நம்ம ஹீரோ மிஸ்டர் முகமது பின் சல்மானுக்கு வாழ்த்து கூறி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பை பாய்.